என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் நம்ம தலையில விழுது. அண்ணா காலேஜ் போலையா? எங்கண்ணே பெரிய ஆளு வேலை விஷயமா வெளியூர் போறாரு. சரி கொல்லையில் ஆள் இல்லை யாரும். சரி வந்து பார்த்து ஒரு எட்டு பார்த்துட்டு போவோன்னு வந்தேன் நான். அப்புறம் என்னண்ணே? இல்லை வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, சவுண்டாக கேட்குதா என்னன்னு பார்த்தேன். அதை ஏன்னா கேட்குற நீ வேற. பொண்ணு வேற அண்ணி வேற புள்ளதாச்சி புள்ள மாசமா இருக்கு. இனிமேல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம போய் கேட்க முடியுமா உள்றா? கேட்டால் நல்லா தான் இருக்குமா நீ சொல்ல. சரி பாரு என்னன்னு பார்த்துட்டு வா. நீங்கள் பாருங்கண்ணே, நான் பார்த்துட்டு வரேன் என்னன்னு போகிறேன் நான். சரியா? சரி பாருங்க. நாலு பக்கான இதே வழி வந்திருந்தா நேரம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பிபிக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பேர் எடுத்துக்கலாம். 3ஆம் தேதி அந்த வழி வந்து ஆஸ்பத்திரி சேர்த்துருந்தா நேரம் வீட்டுக்கு ஒரு ஆம்பல் பிள்ளையாச்சும் பிறந்திருக்கும். இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? புலம்பாதடி. எல்லா விஷயத்துலையும் பொம்பளைங்க என்ன செய்ய முடியும்? உட்காந்து புலம்பு தான் முடியும். குறி சொன்ன ஜோசியக்காரன்னு குத்தம் சொல்லியா நீ? குறி சொல்ற ஜோசியக்காரன் எப்படி நீ குத்த சொல்லுவ? குறிச்சி நேரத்தில் பிறந்த பிள்ளை தானே கௌரவம். என்ன நம்ம காத்திருக்காளோ தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா. என்ன அமைதியாக இருக்க சொல்கிறா? என்ன பண்ணி வச்சிருக்கா? சரி வீடு வீடு உங்களோட போய் பார்த்துட்டா வீடு வாங்கிடுமா? இல்லை ஊரில் இருக்கவன் தான் மதிப்பானா? சொல்லு. பொம்பளை கூட பெற்று வளர்க்குறது நம்ம ஜமீன் பண்ணுவோமா? ஆம்பளை பையன் பிறப்போன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தால் இப்போ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா? இனிமேல் நம்ம எங்கே போய் உருப்படுறது? குறவழி நினச்சி வச்சுக்கோ, கேட்கக்கூட ஆள் இல்லை. ஏதோ ஊரில் ஆம்பளை பிள்ளைய பெற்று போகிற மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குற. கிடைக்கலாம்டா. கடையை மட்டும் பத்திரமா பார்த்து போயா? சரி, ஒரு அரை மணி நேரத்தில் வயலுக்கு போயிட்டு அப்படியே போயிடுவேன். பார்த்து பூட்டிட்டு கடையை பார்த்து போட்டு சாவி நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வயலுக்கு மட்டும் இப்போவும் நேரத்தில் போங்க. பொம்பளை ஆளுங்க வீட்டில் ஒன்றே தனியாக இருப்பாங்க. பார்த்து கிளம்பி. அதான் ஏன் பிரச்சனையே? பேஷண்ட் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெஃபர் பண்ண பேஷண்ட் தானே நீங்க? இந்த நாட்டில் உங்களை மாதிரி பெண்கள் பிளான் நடக்கிற அநீதித்த தட்டி இருக்கு. நிறைய சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலங்க. ஒரு சிலப்போ கொடுமையான சந்தோஷத்தை விட வலியான விடுதலையே மேல். சொல்லு. எப்போ? உங்களுக்குள்ள தானா? என்னப்பா இன்னும் எவ்வளோ நேரம்? ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஒரு 2 நிமிஷம். சீக்கிரம், டைம் ஆச்சு. கால் பண்ணிட்டே இருக்காங்க. மனிதே